அடுத்த பாடல் 1713. உலகில் எடுத்தது சக்தி முதலாய். இது முதலடி. அப்போ இந்த உலகம் என்பது படைக்கப்பட்டது இறைவனால். ஸோ படைக்கப்பட்ட பொழுது முதலில் எது இந்த இடத்துல வந்தது அப்படின்னா சக்தி முதலாய் அப்படின்னு தான் சொல்கிறாரு. மூல காரணம் இந்த இடத்துல சக்தி தான். இந்த இடத்துல எடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பொருள் இந்த இடத்துல? தனியாக எங்கேருந்தோ கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கலை. இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளை வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு வருவோம். செங்கலை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வருவோம், மண்ணை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வருவோம், இரும்பு ஒரு இடத்துலேருந்து கொண்டு வருவோம். எல்லா பொருளையும் வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு தான் இந்த இடத்துல நம்ம கட்டுவோம். அப்போ இறைவன் இந்த இடத்துல உலகத்தை படைக்கிறார். இந்த இடத்துல அப்போ படைக்கும் பொழுது ஒவ்வொரு பொருளையும் வேறு வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்தாரான்னு கேட்டால் இல்லை. அவருக்கிட்டே தான் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல அங்கே என்ன இருந்ததோ அங்கே இருந்ததை வச்சே தான் இந்த உலகத்தையே படைத்தார். அப்போ முதல்ல எதை எடுத்து வச்சார்? இப்போ நம்ம முதல்ல வீடு கட்டணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல தோண்டுவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கான்கிரீட்டை கொட்டுவாங்க, மேலே கல் எடுத்து வைப்பாங்க. இப்படி ஒரு ஒரு பொருளாக இந்த இடத்துல எடுத்து வச்சு தான் கட்டுவோம். இல்லை முதல்ல எந்த பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? எந்த பொருளை முதல்ல வாங்குறது அப்படின்னு. அதுபோல் இந்த உலகத்தை இறைவன் படைக்க ஆரம்பித்தார். முதல்ல எதை எடுத்து வச்சார்? இந்த இடத்துல சக்தியை தான் எடுத்து வச்சார். இந்த இடத்துல தன்னுள் இருந்து. இப்போ உலகில் எடுத்தது அப்படிங்கிறார். இறைவன் தனக்குள் இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லலை. இந்த இடத்துல உலகில் எடுத்தது அப்படிங்கிறார். அப்போ இறைவன் வேறு அல்ல, இந்த உலகம் வேறு அல்ல. இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ லிங்கம் தான் உலகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தத்துவத்தில் ஒரு சின்ன ஒரு பொறி மாதிரி சொல்லி கொடுக்குறாரு முதலடியிலே. உலகில் எடுத்தது அப்படிங்கிறாரு. இப்போ எடுத்ததுன்னா இவருக்குள்ளேருந்து தான் எடுத்திருக்காரு. அப்போ இவர் தான் நீங்கள் உலகமாகவே இருக்கின்றார் இந்த இடத்தில். உலகில் எடுத்தது சக்தி முதலாய். தனக்குள் இருந்து முதல்ல ஒரு ஆற்றலை ஒருத்து வெளியில் எடுத்து வைக்கிறார் இந்த இடத்துல. இவர் வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல இவர் கொண்டு வந்து இந்த சக்தியை வைக்கல. அவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே எடுத்து வைக்கிறாரு இந்த இடத்துல. அப்போ இவர் இருக்கிற இடத்துல தான் இந்த உலகம் இருக்கான்னா, ஆமாம் இவர் இருக்கிற இடத்துல தான் உலகம் இருக்குது. அப்போ அண்ட சராசரங்கள் தாண்டி எங்கேயோ கைலாசத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவர் கைலாசத்துலேயும் தான் இருக்கார். அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? அவர் அங்கே வேற இருக்கார், இங்கே வேற இருக்கார், எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்னா, நம்முடைய அறிவிற்குத்தான் அவர் அங்கே தனியாக இங்கே தனியாக பார்க்குறமே தவிர்த்து அவர் எல்லா இடமே பரவி விரிஞ்சு இருக்கவர் தான். இப்போ இது இன்னும் நல்லா உதாரணமாக சொன்னால், வெயில் அடிக்குது, மதுரைக்கு வேறு வெயில், திருச்சிக்கு வேறு வெயில் அடிக்குது இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வெயில் அடிக்குது, இந்தியா ஃபுல்லாக வெயில் அடிக்குது பகல் நேரத்தில் முழுமையாக இல்லைங்களா? இப்போ இலங்கையும் பக்கத்தில் தான் இருக்குது. இலங்கைக்கும் ஒரே மாதிரி தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வெயில் வேறு, இலங்கையில் இருக்க வெயில் வேறு, காஷ்மீரில் இருக்க வெயில் வேறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லா வெயிலும் ஒரே வெயில் தான், சூரியன் ஒன்றே ஒன்று தான். அதுபோல் இறைவன் அங்கே இருந்தாலும் அவர் அதே இறைவன் தான், இங்கே இருந்தாலும் இறைவன் தான். ரெண்டும் வேறு வேறு கிடையாது இந்த இடத்துல. அப்போ இங்கே இருக்க சூரியன்லேருந்து ஒரு பொருள் வெளிப்படுது. என்ன வெளிப்படுது? ஒரு கதிர் வெளிப்படுது இல்லையா? ஒரு குளிர் நேரத்துக்கு நமக்கு ஒரு கதபதப்பு வருது, இல்லை வெயில் நேரத்தில் ஒரு புழுக்கம் வருது அப்படின்னா, இங்கே எப்படி நமக்கு வந்துச்சோ, எது கொடுத்துச்சின்னுவோம்? ரொம்ப வெயிலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்போ இலங்கையில் இருந்தாலும் நீங்கள் டெல்லியில் இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அதே வெயில் தான் இந்த இடத்துல இல்லைங்களா? அதே தன்மை, வெயிலுடைய தன்மை அதே தன்மையில் தான் இங்கு இருக்கும். அப்போ இந்த கான்செப்டில் புரிஞ்சிக்கும் போது இறைவன் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துலையே ஒரு பொருளை எடுத்து வைக்கிறாரு இந்த உலகத்தை படைக்கிறதுக்காக. அப்போ சக்தியை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, உலகில் எடுத்தது சக்தி முதலாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா முன்னொன்று போன பாடலை முடிக்கும் போதே என்ன படித்தார்? எடுத்தது உலகே அப்படின்னு தான் பிடிச்சிருக்காரு. லிங்கம் அது ஆக எடுத்தது உலகே, லிங்கத்துலேருந்து தான் எடுத்தார். இந்த அங்கேருந்து எங்கே எடுத்தது உலகேன்னு முடித்தார், திருப்பி இங்கேருந்து உலகில் எடுத்ததுன்னு ஆரம்பிக்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ ரெண்டாவது அடியில் சொல்கிறார், உலகில் எடுத்தது சக்தி வடிவாய். இரண்டாவது அடி. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொருளை கொடுத்துட்டாரு. 5 பூதத்தை கொடுத்துட்டாரு. 5 பொருட்களினுடைய கலவைகளாக இந்த இடத்துல மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாமே கொடுத்துட்டாரு. இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து எடுத்தார்? சக்தியை தான் முதல்ல எடுத்து வச்சார். அங்கேருந்தான் இத்தனை வடிவங்களை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே சக்தியினுடைய வடிவமாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம நிறைய பொருள் பார்க்குறோம். இந்த பொருட்களை எங்கே சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ அதில் சக்தி இல்லைன்னு பொருள் ஆகிடுதானா? கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சக்தியை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இந்த 6 அறிவுக்கு இல்லை இந்த இடத்துல. இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, அறிவியல் ரீதியாக எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு பொருட்களுமே அணுக்களால் ஆனது தான் இல்லையா? ஒரு ஆய்வாளர்கிட்ட கொண்டு போய் இந்த பொருட்களில் என்ன அணுக்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அவர் மொத்தத்தையும் பிரித்து இந்த அணு இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவார். இப்போ அணுவையே இன்னும் நல்லா ஒரே ஒரு அணுவை ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்குன்னே வச்சுக்கோமே,
பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அணுவை மட்டும் எடுத்து பிரித்து வச்சு அதை நல்லா உணிச்சு அது அசைந்து கொண்டே தான் இருக்கும். இந்த உலகத்தில் அசையா பொருள் என்று இது இறைவன் மட்டும்தான் அசையா பொருள், மீது எல்லாமே அசைகின்ற பொருள் தான் இந்த இடத்துல. அப்போ அசைகின்ற பொருள் எல்லாமே ஒரு வடிவில் தானே இருக்குது. நம்ம கண்ணுக்கு டப்பா அசைகிறது தெரியல, ஆனால் அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருளான அணு அசைந்து கொண்டே தான் இருக்கின்றது. அப்போ அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய சக்தி தான் இந்த ஒரு வடிவமாக நிற்கின்றது. நம்ம முன்னாடி இருக்க எல்லா பொருளுமே சரி, நம்ம தங்கியிருக்க வீடு கூட சரி, இந்த இடத்துல கல் மண் செங்கல் எல்லாத்தினுடைய மூலப்பொருள் அணுதான், அது அசைந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்த இடத்துல. அப்போ சக்தியினுடைய அசைவு என்று சொல்லப்படுவதே இந்த இடத்துல சக்தி தான் இந்த இடத்துல ஒரு ஆற்றல். அப்போ ஆற்றலின் வடிவாகத்தானே அந்த பொருள் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியலன்றதுனால அது இல்லை என்று பொருள் ஆகி விடாது இந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ அதான் 2வது அடியில் சொல்கிறாரு, உலகில் எடுத்தது சக்தி வடிவாய். 2வது சொல்லிட்டார். 3வது அடியில் சொல்கிறார், உலகில் எடுத்தது சக்தி குணமாய் அப்படிங்கிறாரு. குணம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல தன்மை. இந்த இடத்துல ஒவ்வொரு பொருள் ஒரு தன்மையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் சொல்கிறோம், தண்ணி குடிக்கிற பாட்டிலில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், தைரியமாக தண்ணி ஊற்றி வைப்போம். ஏன்? அது தண்ணி கீழே லீக் ஆகாது, கொட்டவே கொட்டாது, அது வாட்டுக்கு இருக்கும். இதே நம்ம வேறு ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ துணியிலையோ இந்த மாதிரி நம்ம தண்ணி எடுத்து வைக்க முடியுமா? இந்த இடத்துல வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்? அதில் தண்ணி நிற்காது, அதில் போய்டும், எல்லாமே வீணாக போயிடும் இந்த இடத்துல, இல்லையா? அந்த இடத்துலலாம் தண்ணியாக்கி பாலாக்கி விட்டுறோம். இது என்ன? துணியினுடைய தன்மை ஒன்று, பேப்பரினுடைய தன்மை ஒன்று, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய தன்மை ஒன்று, எல்லாம் வேறு வேறு தன்மைகளில் இருக்கின்றது. அப்போ தன்மைக்கு ஏற்றாற் போல் ஒன்றொன்றும் குணம்னு சொல்லிக்கலாம், தன்மை குணம்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தில் இருக்கின்றது. அசையா பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல, அசையும் பொருட்களும் சரி அசையா பொருட்களும் சரி. அசையும் பொருட்கள்னு சொல்கிறது நம்ம அறிவுக்கு எட்டி கண்களுக்கு தெரிவது. இந்த இடத்துல ஒரு புலி நடந்து போகுது அசைது, மரம் அசைது, நடந்து போகுது அசைது, எல்லாமே செய்யுது. இந்த இடத்துல அசையா பொருள்னா நான் சொல்கிறேன், இந்த வீடு இரும்பு எல்லா பொருளையும் சேர்த்து சொல்கிறேன் இந்த இடத்துல. இதற்கு எல்லா பொருட்களுமே குணங்கள் என்று இருக்கின்றது. இரும்பு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குது? உறுதித்தன்மையான குணம். எங்கெங்கெல்லாம் இரும்பை பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்துவோம். மரத்திற்கு என்ற ஒரு குணம் இருக்குது இந்த இடத்துல, இல்லையா? ஜன்னலில் பயன்படுத்துறது, மரப்பொருட்கள் வீட்டில் சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதை உபயோகப்படுத்துவோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு குணம் இருக்குது. அந்த குணத்தை மனிதன் தெரிந்து கொண்டு இதற்கு பயன்படுத்தலாம் என்று தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்கின்றான் இந்த இடத்துல. அப்போ அந்த குணமாக இருப்பது எது என்று கேட்டால் அதுவும் அந்த சக்தி தான் இந்த இடத்தில். அந்த பொருட்களில் என்ன மாதிரியான குணம் வெளிப்பட வேண்டும் என்று, இப்போ உள்ள ஒரு அணு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அணு என்ன பண்ணுது இந்த இடத்துல? அதற்கேற்றார் போல் அசைந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த அணுவு தான் அந்த குணத்தையே வெளிப்படுத்துது இந்த இடத்துல, இல்லைங்களா? அறிவியல் பிரகாரம் பார்க்கும்போது அப்போ அந்த அணு தான் இந்த இடத்துல அந்த பொருளுடைய குணம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, உலகில் எடுத்தது சக்தி குணமாய். அப்போ இந்த குணங்களும் கூட இறைவன் வேறெங்கோ இருந்து கொண்டு வந்து போடலை. இரும்பு ரொம்ப உறுதியாக இருக்கணும், அப்போ இந்த உறுதித்தன்மை வேறு ஒரு இடத்துல இருக்குது, அங்கேருந்து நான் கொண்டு வந்து இங்கே இடத்துல கொடுக்குறேன் இந்த இரும்புக்குன்னு சொல்லி இறைவன் கொண்டு வரல. இந்த இடத்துல எந்த சக்தியை கொண்டு வந்து வைத்தாரோ அந்த சக்திக்கு உள்ளிருந்து தான் அவை அனைத்தும் வந்தது. அந்த குணங்களும் அதற்குள்ளிருந்து தான் வந்தது. இது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் உலகில் எடுத்த சதாசிவன் தானே. 4வது அடியில் சொல்கிறார். சதாசிவன் அப்படின்னு சொல்லப்படுறது அருள். இந்த இடத்துல 5 தெய்வங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல, இல்லையா? படைத்தலுக்கு பிரம்மா, காத்தலுக்கு விஷ்ணு, அழித்தலுக்கு உருத்திரன், இந்த இடத்துல மறைத்தலுக்கு மகேஸ்வரன், அதுபோல் அருளல் தொழில் செய்பவர் இந்த இடத்துல சதாசிவன். அப்போ உலகத்தில் இது எல்லாத்தையுமே கொடுக்குறார் இல்லையா இறைவன்? இந்த இடத்துல உலகில் வந்து சக்தியை முதல்ல எடுத்து கொடுத்தாரு, அந்த சக்தி தான் அதனுடைய வடிவமாக கொடுத்துட்டாரு, அதனுடைய குணங்களையும் அதை தான் இறைவன் எடுத்து கொடுக்குறாரு. ஏன் இதெல்லாம் செஞ்சார்? எதுக்கு செஞ்சார்? எப்படி செய்தார்? அப்படின்னா தன்னுடைய அருளினால் இதை செய்தார். அதுதான் சதாசிவன் தானே அப்படிங்கிறார். யார்? உலகில் எடுத்த சதாசிவன் தானே. நம்ம என்னதான் சக்தி சக்தி சக்தின்னு சொல்லிக்கிட்டே போனாலும் இந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சு இந்த இடத்துல? அது இறைவனுக்குள்ளே இருந்து தான் வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? அருளினால் வெளிப்பட்டது. அதான் 4வது அடியில் சொல்கிறார். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இறைவன் தன்னுடைய ஆற்றலைத்தான் முதலாக எடுத்து வைத்து இந்த உலகத்தில் படைத்தார். தனியாக எங்கிருந்தோ கொண்டு வந்து படைக்கப்படவில்லை. தான் எங்கிருந்து இருந்தாரோ அந்த இடத்திலேயே தான் இதை எடுத்து வைத்து படைத்திருக்கிறார். அந்த சக்தியின் வடிவம் தான் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே. அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய குணங்களும் சக்தியினுடைய குணங்கள் தான்.
இவை எல்லாமே இந்த இடத்துல இறைவன் எப்படி செய்தார் எப்படி என்று கேட்டால், இறைவனுடைய அருள் என்ற ஒன்றினால் இவை மூன்றையும் செய்தார். இது அந்த பாடலுடைய கருத்து.